உள்ளம் கரையாதோ உன் இதயம் உருகாதோ உன் உள்ளம் கரையாதோ உன் இதயம் வருந்தாதோ உன் நெஞ்சம் இருந்தாதோ உன் எண்ணம் மகனே மகளே மாறாதோ மனம் மாறாதோ. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, உம் திருமகன் இயேசுவின் பாடுகளையும் இறப்பையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் நடந்து சென்ற சிலுவையின் பாதையில் அவரை பின் சென்று நடந்திட நாங்கள் வந்துள்ளோம். இறுதி வரை இயேசுவின் உண்மை சீடராக நாங்கள் வாழ வரம் அருள வேண்டும் என்று உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். நாம் செய்த பாவங்களுக்கு பரிகாரமாக உத்தம மனஸ்தாப ஜெபம் சொல்வோம். ஏன் இறைவா, நன்மை நிறைந்தவர் நீர், அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவர். என் பாவங்களால் உம்மை மனநோக செய்துவிட்டேன். ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன். உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்துக்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொடுக்கிறேன். எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும். திவ்ய இயேசுவே, எங்களுக்காகவும் உத்தரிப்பு நிலை ஆன்மாக்களுக்காகவும் சிலுவை பாதையை தியானிப்பவர்களுக்கு அளிக்கப்படும் பலன்களை அடைய விரும்பி உம் இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுகிறோம். புனித மரியாவே, வியாழ அன்னையே, இயேசுவின் பாடுகளின் போது அவரோடு நீர் உடன் இருந்து அவருடைய பாடுகளில் பங்கேற்றது போல நாங்களும் எங்கள் அயலார் அனுபவிக்கும் துன்பங்களில் அவர்களுடன் இருந்து துணை புரியும் ஆற்றலை பெற உம் திருமைந்தனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். சிலுவை பாதை முன்னுரை. அன்பிற்கினியவர்களே, கத்தோலிக்க திரு அவையின் மைய நம்பிக்கையாய் இருப்பது இயேசுவின் பாடுகள், மரணம் மற்றும் உயிர்ப்பு. இயேசுவின் உயிர்ப்பு நடைபெறுவதற்கு இயேசுவின் பாடுகளும் மரணமும் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இயேசுவின் பாடுகளுக்கும் மரணத்திற்கும் சமூக, பொருளாதார, அரசியல் பின்புலன்கள் இருந்தாலும் நமது இயலாமைகளும் இயலாமையினால் நாம் செய்த பாவங்களுமே காரணம். நாம் இறைப்பற்று இன்றி வலுவுற்று இருந்தபோதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்தபோதே கிறிஸ்து நமக்காய் தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம்மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார் எனும் புனித பவுலடியார் தொடர்ந்து மறைநூலில் எழுதியுள்ளவாறு, கிறிஸ்து நம் பாவங்களுக்காக இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் என குறிப்பிட்டு இயேசு நம் பாவங்களுக்காய் மரித்தார் என உறுதிப்படுத்துகிறார். இயேசுவின் சிலுவை பாடுகள், இயேசுவின் மரணம் நம்மீது கொண்ட உச்சக்கட்ட அன்பின் வெளிப்பாடு. நம்மீதும் இந்த உலகின் மீதும் கொண்ட பேரன்பின் நிமித்தமாய் இயேசு சிலுவை மரணத்தையும் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்கிறார். தம் மகனின் சிலுவை மரணத்தின் வழியாகவே தமது பேரன்பை கடவுள் உலகிற்கு வெளிப்படுத்தினார். தமது தந்தையின் உலகத்தின் மீதான அன்பை வெளிப்படுத்த கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். தொடக்க ஜெபம். எங்களுக்காய் தம்மையே மறுத்து பாடுகள் நிறைந்த சிலுவை மரணத்தை
ஏற்க துணிந்த இயேசுவே, உம்மோடு இணைந்து என் சிலுவையை சுமந்து உம்மை பின்தொடர நான் எடுக்கும் இச்சிறு முயற்சியில் எனக்கு அருள் புரியும். என் அன்பு இயேசுவே, என் மீது நீர் கொண்ட அளவிட முடியாத அன்பால் எனக்காக சிலுவை மரணத்தை ஏற்கவும் துணிந்தீரே. நானோ உம்மை என் தகாத செயல்களால் நிந்தித்தேன். உம் அன்பிற்கு பாத்திரமற்று போனேன். என்னை மன்னியும். உம்முடைய திருச்சிலுவை பாதையில் நான் என்னையும் இணைத்து கொள்ள விழைகிறேன். உமக்கும் உமது அளவிட முடியாத அன்பிற்கும் இனிவரும் நாட்களில் சாட்சியாய் வாழவும் மரிக்கவும் விழைகிறேன். என் விருப்பத்தை ஏற்று என்னை ஆசீர்வதியும். ஆமேன். முதல் நிலை, இயேசுநாதரை சாவுக்கு தீர்வையிடுகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். தம் சீடர்களில் ஒருவனான யூதாசால் காட்டிக் கொடுக்கப்பட்ட இயேசு கைது செய்யப்படுகிறார். தலைமை குருவின் வீட்டிற்கும் தலைமை சங்கத்தாரின் முன்னிலைக்கும் இழுத்து செல்லப்படுகிறார். விசாரணைக்கு பின் ஆளுநன் பிலாத்துவிடமும் கலிலேய பகுதியை சார்ந்தவர் என்பதால் ஏரோதிடமும் அடித்து அழைத்து செல்லப்படுகிறார் இயேசு. மீண்டும் பிலாத்துவிடமே விசாரணை கைதியாய் அனுப்பப்பட்ட இயேசு மன அழுத்தத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகிறார். பிலாத்து இயேசுவை வதைப்போரிடம் ஒப்படைக்க அவர்களும் இயேசுவை கசையால் அடித்து உடலை கிழித்து ஏளனம் செய்து காரி உமிழ்ந்து கையால் குத்தி தடியால் அடித்து தளர் அங்கி உடுத்தி முள்முடி சூட்டி இப்பொழுது மரண தீர்ப்பு பெற்றிட மக்கள் முன்னிலையில் இழுத்து வரப்படுகிறார். தமக்கு எதிராக வழங்கப்பட்ட அநியாய தீர்ப்பையும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் மனமு வந்து மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறார் இயேசு. தன் விருப்பமல்ல, தன் தந்தையின் விருப்பம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக. ஜெபம். ஓ நல்ல இயேசுவே, பிலாத்து அல்ல உமக்கு அநியாய தீர்ப்பிட்டது என் பாவங்களே. உம்முடைய பாடுகள் நிறைந்த சிலுவை பாதையின் நிமித்தம் என்னுடைய விண்ணுலகை நோக்கிய பயணத்தில் உதவி புரியும். என் அன்பு இயேசுவே, உம்மை என் முழுமனதோடு அன்பு செய்கிறேன். உம்மை நிந்தித்த நேரங்களுக்காய் நான் மனம் வருந்துகிறேன். இனி உம்மை விலகாமல் இருக்க அருள் தாரும். உம் அன்பில் என்னை நிலைக்கச் செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இரண்டாம் நிலை, இயேசுநாதரின் தோள் மேல் சிலுவையை சுமத்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். யார் குடியையும் கெடுக்கவில்லை இயேசு, எனினும் தீர்ப்புக்குள்ளானார். யார் பெயருக்கும் குந்தகம் விளைக்கவில்லை, எனினும் இயேசு கசையடி பெற்றார். கொலை குற்றம் ஏதும் செய்யவில்லை இயேசு, எனினும் கொலையாளிக்குரிய தீர்ப்பை பெறுகிறார். யார் மனதையும் காயப்படுத்தவில்லை, எனினும் இயேசு காயங்களை சுமந்து நின்றார். முடமானவனையும் முடக்குவாத முற்றவனையும் குணப்படுத்தினார், எனினும் முள்முடி தாங்கி நின்றார். எல்லாம் எதற்காக? என் பாவங்களுக்காய் தானே. என் இனிய இயேசுவே, பாரமான சிலுவையை பரிவோடு ஏற்றுக்கொண்ட இயேசு பாரமான சிலுவை சுமந்து தம் கல்வாரி பயணத்தை தொடர்கிறார். ஜெபம். அன்பு இயேசுவே, நீர் எனக்காக ஏற்பாடு செய்துள்ள மரணத்தை ஏற்கவும் இந்த எம் வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் எதிர்கொள்ளும் சகல சிலுவைகளையும் மனமுவந்து ஏற்கவும் அருள் தாரும். எனக்காக நீர் சுமந்த சிலுவையின் பலனை, உமது பெரும் பாடுகளின் பலனை எனக்கு தந்தருளும். என் அன்பு இயேசுவே, உம்மை அன்பு செய்கிறேன். என் பாவங்களுக்காய் மனம் வருந்துகிறேன். உம் அன்பினின்று என்னை எதுவும் பிரிக்காதிருப்பதாக. என் வாழ்நாளெல்லாம் உம்மை அன்பு செய்ய வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். மூன்றாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் முதன்முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாட்டை அடிகளால் கிழிந்து தொங்கும் சதைகள், தலையிலே முள்முடி, உடலில் ஓட வேண்டிய இரத்தம் முழுவதும் வெளியேறி உடலின் வெளிப்புறம் முழுவதும் ஓடி காய்ந்து உடலில் ஒட்டி கொண்டு உடலின் பழுவை சுமையாக்கும் நிலை, உடலில் சிறிதும் வலுவின்றி கால்கள் தள்ளாட உடல் சுமக்கும் எடையை விட இயேசுவின் மேல் சுமத்தப்பட்டிருக்கும் பாரமான சிலுவையின் பழு, அது கொடுக்கும் பெரும் வலி, வேகமாய் நடக்கும்படி மீண்டும் உரோமை படைவீரர்களின் சாட்டை அடிகள், இயேசு தள்ளாடி தடுமாறி சிலுவையின் பாரத்தால் முதன்முறை கீழே விழுகிறார். ஜெபம். என் அன்பு இயேசுவே, சிலுவையின் பாரமல்ல உம்மை கீழே விழச் செய்தது, என் பாவ சுமைகளே உம்மை அழுத்தி விழச் செய்தது, இப்பொழுதும் விழச் செய்கிறது. உமது இந்த முதல் விழுதலின் பலனை எனக்களித்து நான் மீண்டும் சாவான பாவத்தில் விழாதபடி என்னை தாங்கிடும். என் அன்பு இயேசுவே, உம்மை முழு மனதோடு அன்பு செய்கிறேன். உம்மை என் சொல்லால் செயல்களால் காயப்படுத்திய தருணங்களுக்காய் மனம் வருந்துகிறேன், மன்னிப்பும் கேட்கிறேன். உம்மை ஒருபோதும் நோகடிக்காதபடி வாழ எனக்கு அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். நான்காம் நிலை. இயேசுநாதர் தமது புனித தாயாரை சந்திக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். பாடுகள் நிறைந்த தமது மரணத்தை நோக்கிய திருச்சிலுவை பாதையின் திருவழியில் தன் திருத்தாயை சந்திக்கிறார் இயேசு. தன் நிலை கண்டு பெரும் துயரம் கொள்ளும், கண்ணீர் வடிக்கும் தன் தாயின் திருமுகத்தை காண்கிறார் இயேசு. இருவரின் சந்திப்புக்குள் தான் எத்தனை எத்தனை கேள்விகள், எத்தனை எத்தனை அர்த்தங்கள், எத்தனை எத்தனை ஆதங்கங்கள். தன் ஒரே மகனுக்கு இப்படி ஒரு நிலை என எண்ணி குமுறும் தம் தாயின் பரிதாப நிலை கண்டு கண் கலங்குகிறார் இயேசு. தன் மகனின் மீட்பு திட்டம் நிறைவேறட்டும் என தமது ஆழ்ந்த துயரத்திலும் ஆறுதல் அளிக்கிறார் அன்னை மரியாள். அம்மா, அன்றொரு நாள் நீ சொன்ன உமது விருப்பத்தின்படியே எனக்காகட்டும் என்பதின் நீட்சியே இச்சிலுவை பாதை என தன் தாய்க்கு ஆறுதல் அளிக்கிறார் இயேசு. ஜெபம். என் அன்பு இயேசுவே, இக்கொடிய வேதனையிலும் உம்மை எதிர்கொண்ட உம் திருத்தாயை சந்தித்து அருள் கூர்ந்தீரே. உமது தெய்வீக திருமுகம் என் பாவங்களின் நிமித்தமாய் பெரும் கசையடிக்கும் ஏளனத்திற்கும் காரி உமிழ்தருக்கும் உள்ளாகி காண்போர் காண முடியா முகமாய் இருந்ததைக் கண்டு கதறி அழுதார் உம் திருத்தாயார். ஓ விண்ணுலக அரசியே, உம் மகனின் சிலுவை பாதையிலே சொல்லன்னா துயரமடைந்தீரே. உம் திருமகனின் பாடுகளின் நிமித்தம் எனக்காக பரிந்து பேசும் இயேசுவே. என் பாவத்தால் உம்மை மனநோக செய்து உம் அன்பு தாயின் அன்பு இதயத்தையும் மனநோக செய்தேன். மனம் வருந்துகிறேன் இயேசுவே. எல்லாவற்றுக்கும் மேல் உம்மை அன்பு செய்யவும் அதே வேளையில் உம் திரு தாயாரை அன்பு செய்யவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில்
இளைப்பாற கடவன. ஆமீன். ஐந்தாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையை சுமப்பதற்கு சீமோன் உதவி செய்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் கால்கள் தள்ளாடுகின்றன. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் மிகவும் கடினமாய் தென்படுகிறது. இயேசுவுக்கு கால்கள் வலுவிழந்து உடல் சோர்ந்து போகிறார் இயேசு. இயேசுவுக்கு இத்தகைய நிலை கொடுத்தவர்களுக்கு ஒரு பெரும் அச்சம் இருந்தது. இந்த நசரேயன் இலக்கை அடையும் முன் இறக்கவிடக்கூடாது என்று வயலில் இருந்து வீடு திரும்பிய சீரேன் ஊரானாகிய சிமியோனை இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி கட்டாயப்படுத்தினர். மறுப்பு ஏதும் சொல்லாமல் மனமு வந்து உதவினார் சிமியோன். இவ்வளவு வேதனையிலும் மிக அமைதியாய் பயணிக்கிறார் இயேசு. ஜெபம். என் இனிய இயேசுவே, உமது சிலுவையை சுமக்க உமக்கு உதவிய சிமியோனைப் போல் எனது அன்றாட வாழ்வின் சிலுவைகளை சுமந்து கொண்டு என் சக மனிதரின் சிலுவைகளையும் அவர்கள் சுமக்க நான் உதவி புரிந்து உம்மை பின்தொடர வரம் தாரும். எனக்காக நீர் நிர்ணயித்துள்ள மரணத்தை அதோடுள்ள வலி வேதனைகளோடு நான் ஏற்றுக்கொள்ள வரம் தாரும். என் மரண தருவாயில் என்னோடு கூட வாரும். உம் அன்பிற்காகவே நான் வாழவும் சாகவும் வேண்டிய வரம் தந்தருளும். என் பாவங்களுக்கு கழுவாயாக என் சிலுவைகளை சுமந்து உம்மை தொடர்ந்திடவும் அருள் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஆறாம் நிலை. இயேசுநாதருடைய திருமுகத்தை ஒரு பெண் துடைக்கிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இரத்தக்கரை படிந்து பொலிவிழந்த இயேசுவின் முகத்தை துடைக்கிறாள் மங்கை வெரோனிக்கா என்னும் பெயர் கொண்ட பெண் வேங்கை. உரோமை படைவீரர்களின் ஆயுதங்களையும் அவர்களின் கொலைவெறி ஆட்டத்தையும் கண்டு ஓரமாய் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஆண்களையெல்லாம் கடந்து முன்னேறி வந்தாள் நங்கை. வடிவிழந்து வதங்கி கிடந்த வணக்கத்திற்குரிய இயேசுவின் வதனத்தை வாஞ்சையோடு துடைக்கிறாள் வெரோனிக்கா. வேதனைகளுக்கு மத்தியில் வெரோனிக்காவின் அறச்செயல் அளப்பரியது என உணர்ந்து தம் திருமுகத்தையே பரிசாய் அளிக்கிறார் இயேசு. ஜெபம். என் உயிரான இயேசுவே, எத்துணை அழகானது உம்முகம். இப்பொழுது அது பொலிவிழந்து அழகிழந்து இரத்தக்கரை படிந்து முழுவதுமாய் உருமாறி இருக்கிறது. எங்கள் ஆன்மாவும் நான் பிறந்த பொழுது மிகவும் அழகாய் இருந்தது. திருமுழுக்கினால் புதுப்பொலிவும் அடைந்தது. ஆனால் இன்றோ என் பாவங்களால் அது பொலிவையும் அழகையும் இழந்து அழுக்காய் உள்ளது. இயேசுவே, உம் வேதனை நிறைந்த இந்த திருச்சிலுவை பாதை வழியாக நான் இழந்த என் ஆன்மாவின் முந்தைய பொலிவையும் அழகையும் திரும்பத் தாரும். இனி வரும் நாட்களில் என் ஆன்மாவை அழுக்குகளால் நிரப்பி அழகை இழக்காமல் இருக்க அருள் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். ஏழாம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் இரண்டாம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். சாட்டை அடிகளாலும் பாரமான சிலுவையினாலும்
விந்து தொங்கும் சதையும் தோலும், காய்ந்த இரத்தமெல்லாம் மூடிய காயங்களை 2ஆம் விழுகை மறுபடியும் குத்தி திறக்க, விழுந்த வேகத்தில் முள்முடி மேலும் ஆழமாய் இறங்க, மீண்டும் இரத்தம் தலையிலிருந்தும் உடலிலிருந்தும் பீரிட்டு வழிய 2ஆம் முறை சாய்கிறார் இயேசு சாலையில். காயங்களிலிருந்து மீதமுள்ள இரத்தம் சொட்டு சொட்டாய் விழுந்தாலும் பாதையின் பயணத்தை தொடர்கிறார் இயேசு. ஜெபம். என் இனிய மென்மையான இயேசுவே, நான் எத்தனை முறை பாவத்தில் விழுந்தாலும் சளைக்காமல் என்னை மன்னிக்கிறீர். ஆயினும் உமக்கெதிராய் நான் இன்றும் இப்பொழுதும் செய்யும் பாவங்களினால் மனநோக செய்கிறேன். ஓ என் இயேசுவே, உமது 2வது விழுதலின் நிமித்தம் நான் திரும்பவும் பாவத்தில் விழாதிருக்கவும் வரம் தாரும். எனது சோதனை நேரங்களில் உம்மை நோக்கி அழைக்கவும் உம்மை கெட்டியாக பற்றி கொள்ளவும் எனக்கு அருள் தாரும். இனிய என் இயேசுவே, உம்மை நான் அன்பு செய்கிறேன். என் முழு மனதோடு அன்பு செய்கிறேன். உம் பரிசுத்தம் மிகுந்த மனதை ஒருபோதும் காயப்படுத்தாத வரத்தை எனக்கு தாரும். என் சோதனை வேளைகளில் உம் அருகாமையை உணர செய்தருளும். என் நொறுங்கிய குற்றமுணர்ந்த உள்ளத்தை ஏற்று உமது மன்னிப்பை எனக்கு தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 8ஆம் நிலை. இயேசுநாதர் யூத பெண்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கலை இழந்த அழகிழந்த பரிதாபத்திற்குரிய இயேசுவின் நிலை கண்டு மாரடித்து ஓலமிடுகின்றனர் எருசலேம் நகர் பெண்கள். இயேசுவின் உருக்குலைந்த முகத்தையும் சதை கிழிந்து இரத்தமடியும் உடலையும் இதனால் அவர் படுகின்ற சொல்லொன்னா வேதனையும் கண்டு குமரி அழுகின்றனர் எருசலேம் நகர் பெண்கள். தன் பெரும் வேதனைக்கும் வலிக்கும் மத்தியில், எனக்காக வேண்டாம் உங்கள் அழுகை, அது உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் இருக்கட்டும் என வேதனையிலும் வேதம் ஓதுகிறார். ஜெபம். ஓ என் இயேசுவே, என் பாவங்களுக்காய் இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கிக் கொண்டீரே. உம் அன்புக்கு எதிராக நான் செய்த பாவங்களை நினைத்து வருந்தி அழுகிறேன். என் பாவங்களால் நான் உமக்கு உண்டாக்கின வலியை நினைத்து அழுகிறேன். அதனால் உம் இதயம் எத்துணை வேதனை அடைந்திருக்கும் என எண்ணுகிறேன். நரக தீர்ப்புக்குரிய என் பாவங்களை விட நீர் என் மீது கொண்டுள்ள அளவற்ற அன்பை நினைத்து அழுகிறேன். உமது அன்பை நிந்தித்த நிராகரித்த என் பாவங்களுக்கு பரிகாரமாய் என் அன்றாட சிலுவைகளை சுமந்து முணுமுணுக்காமல் உம்மை தொடர்ந்து வரவும் உம்மையே பின்பற்றி வாழவும் வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 9ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையின் பாரத்தால் 3ஆம் முறை தரையில் விழுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். உடல் தளர்ந்து மனம் சோர்ந்து கால்கள் தள்ளாட 3ஆம் முறை இயேசு கீழே விழுகிறார். அவரின் இந்த நிலை கண்டும் மனம் இறங்காமல் இயேசுவை எழச் சொல்லி கசையால் அடிக்கின்றனர் கல்மனம் கொண்ட படை வீரர்கள். ரோமை வீரர்களுக்கு இயேசுவை விட்டுவிட மனமில்லை. அவரை எழச் சொல்லி சிலுவையை தூக்கி கொண்டு கல்வாரி நோக்கி நடக்க செய்கின்றனர். ஜெபம். ஓ நல்ல இயேசுவே, என் பாவங்களால் நான் உம்மை புறக்கணித்தேன். எனக்காக சிலுவை சாவை ஏற்க கல்வாரி நோக்கி பயணிக்க முற்பட்டீரே.
பாவ சுமை என்னை வீழ்த்தும் போது நான் ஒரே அடியாய் விழுந்து போகாமல் நீரே என் மீது காட்டும் அன்பையும் கருணையும் நினைத்து மீண்டும் எழுந்து நடக்கவும் என் பாவ வாழ்க்கையையும் பாவ சூழலையும் விட்டு எழுந்திடவும் எனக்கு வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 10ஆம் நிலை. இயேசுநாதருடைய ஆடைகளை களைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசுவின் ஆடை முழுவதும் இரத்தக்கரை. அவர் காயங்களிலிருந்து வழிந்தோடிய இரத்தம் அவர் ஆடைகளோடு சேர்ந்து ஒட்டி கொண்டுள்ளது. கல்நெஞ்சம் கொண்ட வீரர்கள் காயங்களோடு ஒட்டியுள்ள ஆடையை கொடூரமாய் பிடித்து அகற்றினார்கள். காய்ந்த இரத்தத்தால் மூடியிருந்த காயங்களிலிருந்து மறுபடியும் புதிதாய் குருதி வடிக்க செய்கிறார்கள். என்ன ஒரு கொடுமை! எவ்வளவு வலி, வேதனை! இக்காட்சியை நினைத்து பார்க்கையில் நம் கண்கள் குளமாகின்றன, நெஞ்சம் வெடிக்கிறது. ஜெபம். ஓ என் இயேசுவே, இத்தனை கொடுமைகளுக்கும் காரணமாயிருந்த என் பாவங்களை நினைத்து வெட்கி தலை குனிகின்றேன். என் பாவங்களுக்கு பரிகாரமாக என் முழு அன்பையும் உம்மீது வைக்கிறேன். என் நொறுங்கிய உள்ளத்தையே உமக்கு அளிக்கிறேன். உம்மையும் உம் அன்பையும் உதாசீனப்படுத்தின தருணங்களுக்காக மனம் வருந்துகிறேன். என் முழு மனதோடும் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை விட்டு எதுவும் என்னை பிரிக்காதிருப்பதாக. மீண்டும் உம் மனதை குத்தி கிழித்து காயப்படுத்தாமல் இருக்க வரம் தாரும். ஆமேன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 11ஆம் நிலை. இயேசுநாதரை சிலுவையில் அறைகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். இயேசு சுமந்து வந்த சிலுவையின் மீது அவரை தள்ளி ஆளுக்கொரு பக்கமாய் அவர் கைகளையும் கால்களையும் இழுத்து பிடித்து கொள்கிறார்கள் கல் நெஞ்சம் கொண்ட கயவர்கள். இயேசுவின் வலுவற்ற மென்மையான கைகளையும் கால்களையும் கூறிய பெரிய ஆணிகளை கொண்டு சிலுவையோடு அறைகிறார்கள் அந்த அரக்கர்கள். சிலுவையை நிற்க வைத்து இயேசுவை அதிலிருந்து தொங்க வைத்து வேடிக்கை பார்த்து கொக்கரிக்கிறது அந்த இரக்கமற்ற கும்பல். வாரி வாரி தந்த கைகள், அரவணைத்து ஆசீர் தந்த கைகள், சேர்த்து அணைத்து சோகத்தை மறக்க செய்த கைகள், ஊனமானவனுக்கும் ஊதாரியாய் தெரிந்தவனுக்கும் புதிய வாழ்க்கையை தந்த கைகள் இப்போது ஆணிகளால் தாக்கப்படுகிறது. ஓடி ஓடி வேலை செய்த கால்கள், தேடி தேடி சென்று நன்மைகள் செய்த கால்கள், நகர் நகராய் ஊர் ஊராய் சென்று நற்செய்தி அறிவித்த கால்கள் இப்போது ஆணிகளால் விலங்கிடப்பட்டுள்ளது. எத்துணை கோர காட்சி இது! இதுவரை இயேசு சுமந்த சிலுவை இப்போது இயேசுவை சுமக்கிறது. இதுவரை அவமானத்தின் சின்னம் என்று சொல்லப்பட்ட சிலுவை இயேசு சுமந்ததினால் மாட்சியின் சின்னமாய் மாறுகிறது. ஜெபம். ஓ என் இயேசுவே, என் நொறுங்கிய உள்ளத்தை ஆணிகள் துளைத்த கால்களோடும் கைகளோடும் சேர்த்து அறைகிறேன். உம் திரு கால்களை பற்றி கொண்டு வாழ விரும்புகிறேன். உம் அன்பிற்கு நான் தகுதியற்றவள். ஆயினும் நீர் என் மீது கொண்டுள்ள அன்பின் நிமித்தம் என்னை ஏற்றுக்கொள்ளும். என் பாவ உள்ளத்தை உம் சிலுவையோடு சேர்த்து அறைந்துவிட்டு எனக்கு புதியதொரு இதயத்தை தாரும். அதில் உம் அன்பை மட்டுமே நிரப்பியருளும். உம்மை மட்டுமே நான் எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பு செய்ய எனக்கு வரம் தாரும். ஆமேன்.
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 12ஆம் நிலை. இயேசுநாதர் சிலுவையில் உயிர் விடுகிறார். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். கசேடி தந்த காயங்கள் உடல் முழுவதும், அதில் காய்ந்த இரத்தத்தோடு ஒட்டியிருந்த ஆடையை பித்தெடுத்ததினால் வழிந்தோடிய இரத்தம். 6 மணி நேரமாய் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே தொங்குகிறார் இயேசு. தம் உடலின் வலுவிழந்து மூச்சை விடவும் தவிக்கும் நிலை இயேசுவுக்கு இப்பொழுது. முடிவில் உடலின் இரத்தம் அனைத்தும் வெளியேறி உலர்ந்து சுவாசம் முட்ட தன் தந்தையிடம் தமது ஆவியை ஒப்படைத்து தலை சாய்க்கிறார் இயேசு. ஜெபம். ஓ என் இயேசுவே, என் பாவங்களுக்காக நீர் உயிர்விட்ட அந்த புனித சிலுவையை வணங்கி முத்தமிடுகிறேன். நான் செய்த பாவங்களால் நானே அந்த சிலுவை மரணத்தை ஏற்கும் தகுதி உடையவள். ஆயினும் நீர் என் பொருட்டு திருச்சிலுவை சாவை ஏற்றீர். நீரே என் நம்பிக்கை. நீர் ஏற்றுக்கொண்ட இந்த சிலுவை சாவே என் நம்பிக்கை. சதா காலமும் உம் வணக்கத்துக்குரிய உம் கால்களை பற்றி கொண்டு வாழ அருள் தாரும். எனக்காக எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும் ஓ இயேசுவின் திரு இருதயமே, என்னை உம் திரு இருதயத்திற்குள் ஒளித்து கொள்ளும். உம்மிடமிருந்து எதுவும் என்னை பிரிக்காதிருக்கட்டும். உம் இதயத்தையும் எப்பொழுதும் மகிழ்வாக வைக்கும் பாக்கியத்தையும் என் இதயத்திற்கு தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 13ஆம் நிலை. இறந்த இயேசுவை அவரது தாயார் மடியில் அமர்த்துகிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். எல்லாம் முடிந்தது. கைது, விசாரணை, ஏளன பேச்சு, வசை, கசையடி, குருதி வடியும் ஊடல் என எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை தொட்டுவிட்டது. எனவே எல்லாம் முடிந்தது. எங்கும் இருள், எங்கும் நிசப்தம், எங்கும் மயான அமைதி. மொத்தத்தில் இயேசு என்னும் மாமனிதரின் மொத்த ஓட்டம் அடக்கப்பட்டு விட்டது. அடங்கியும் போய்விட்டது. குணமாகு, எழுந்து நட, வெளியே வா, அமைதியாயிரு, இறையாதே என்று ஆணையிட்டு சுகம் கொடுத்த உயிர் கொடுத்த இயேசுவின் உடல் இப்பொழுது உயிரற்ற சடலமாய் தாய் மரியாவின் மடியில் இறுதியாய் ஒருமுறை கிடத்தப்படுகிறது. இந்த மடியில்தான் இயேசு குழந்தையாய் இருந்தபோது 1000 முறை படுத்து உறங்கியிருப்பார். இந்த மடியில் கிடத்திதான் மரியாள் தாலாட்டு பாடியிருப்பார். இதே மடியில் போட்டுதான் நீலாச்சோறு ஊட்டியிருப்பார். இதே மடியில் கிடத்திதான் பாலூட்டி இருப்பார். இந்த மடியில் அமர வைத்துதான் அடிப்படை கடவுள் பக்தியை கற்றுத் தந்திருப்பார். களப்பணிகளுக்கும் மத்தியில் அம்மாவை தேடிச் சென்று தமது வயதையும் மறந்து ஓய்வெடுத்ததும் இந்த மடியில்தான். இப்போது உயிரற்ற தனது அன்பு புதல்வனின் உடலை மடியில் சுமந்து கதரும் அன்னை மரியாயின் ஓலம் கேட்கவில்லையா? இதயம் துடித்து இதயம் வெடித்து அழும் அன்னையின் அலறல் சத்தம் கேட்கவில்லையா? ஜெபம். ஓ வியாகுல அன்னையே, என் பொருட்டும் என் அதீத பாவங்களின் பொருட்டும் உம் திருமகனை இழந்து துன்பப்பட்டீரே. அதற்காக உம்மையும் உமது ஒரே மகனையும் நோகடித்த நேரங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். எனக்காக உம் மகனிடம் பரிந்து பேசி மன்னிப்பை பெற்றுத்தாரும். ஓ கன்னித்தாயே, உயிரற்ற உம் மகனின் உடலை
மடியில் தாங்கிய போது சுக்கு நூறாய் உடைந்து போயிருக்குமே. ஆயினும் உம் மகனைப் போன்றே மறுமொழி யாதும் பேசாமல் அனைத்து துன்பங்களையும் தொடக்க முதல் இறுதி வரை தாங்கிக் கொண்டீரே. நானும் என் துன்ப வேளையில் அங்கலாய்த்து கொள்ளாமல் அனைத்தையும் பொறுமையுடன் ஏற்றுக்கொண்டு உம் மகனையும் உம்மையும் அன்பு செய்து வாழ வரம் தாரும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். 14ஆம் நிலை. இயேசுநாதரை கல்லறையில் அடக்கம் செய்கிறார்கள். திவ்ய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி அறிந்த தோத்திரம் செய்கிறோம். அதேனென்றால் உமது பாரமான திருச்சிலுவையாலே இந்த உலகத்தை மீட்டு ரட்சித்தீர். அழுகை, ஒப்பாரி, ஓலம், கதறல், அலறல் என எல்லாம் முடிந்து இயேசுவின் உடலை அடக்கம் செய்யும் நேரம் இது. ஆனால் எப்படி, யார் செய்வது, எங்கு அடக்கம் செய்வது, யார் கல்லறையில் அடக்கம் செய்வது, யார் கல்லறை காலியாக உள்ளது என ஏகப்பட்ட கேள்விகள். நினைவிருக்கிறதா? அன்றொரு நாள் பெத்தானியாவில் லாசரின் இல்லத்தில் அவரது சகோதரி மரியா செய்தது. விலையுயர்ந்த லாமிச்சை தைலம் கொண்டு இயேசுவின் பாதம் கழுவியது. இயேசுவின் மரணத்திற்கு முன்னதாகவே இறுதிச் சடங்கை இயேசு பெற்று கொண்டதால் இங்கு இறுதிச் சடங்கிற்கும் வழியில்லாமல் வகையில்லாமல் போனது. பிறப்பின் போது துணிகளில் சுற்றி தீவனத் தொட்டியில் கிடத்தப்பட்டது போல் இப்பொழுதும் துணிகளில் சுற்றி இயேசு இன்னொருவரின் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட தயார்படுத்தப்படுகிறார். பிறந்த இடம்தான் இரவல் என்றால் அடக்கம் செய்யப்படும் இடமுமா இரவல்? ஜெபம். இரவல் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட நல்ல இயேசுவே, உம் கல்லறையை மூடிய கல்லை வணங்கி முத்தி செய்கிறேன். உமது அடக்கம் முடிந்து போகின்ற ஓர் செயல் அன்று, மாறாக மாட்சியோடும் வல்லமையோடும் உயிர் தெழுவதற்கான தொடக்கமே. இயேசுவே, நானும் என் பாவ வாழ்க்கையை அடக்கம் செய்து உம்மோடு நிலை வாழ்வுக்கு மாட்சியோடு உயிர்த்தெழ செய்தருளும். நித்திய காலமும் உம்மையே நான் அன்பு செய்து வாழவும் மாட்சியோடு நிலை வாழ்வுக்கு உயிர்த்தெழவும் வரம் தாரும். விண்ணுலகில் நித்தியத்திற்கும் உம்மை ஆராதித்து வணங்கி உம்மை மகிமைப்படுத்த அருள் தாரும். உம்மிடம் வந்து சேரும் அந்த நாள் வரைக்கும் உம்மையும் என் அயலாரையும் அன்பு செய்து வாழ கிருபை செய்யும். ஆமீன். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, எங்கள் பேரில் தயவாயிரும். மரித்த விசுவாசிகளுடைய ஆத்துமாக்கள் சர்வேசனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாற கடவன. ஆமீன். இறுதி ஜெபம். கடவுள் உங்களை விலை கொடுத்து மீட்டுள்ளார் என்பதை வெளிப்படுத்தி நாங்கள் மீட்பு பெற சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்ட இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்குகிறேன். இயேசுவே, நீர் எங்களுக்காக கசேடி பெற்றீர், முள்முடி தாங்கினீர், ஏளன பேச்சுக்கு ஆளானீர். இறுதியாய் சிலுவை சுமந்து சென்று என் பாவங்களுக்காய் மரணித்தீரே. இயேசுவே, உம்மையும் உமது காயங்களையும் நீர் சுமந்த சிலுவையும் ஆறத் தழுவி முழுவதுமாய் அரவணைத்து முத்தமிட்டு ஆராதிக்கின்றேன். இனி வரும் நாட்களில் உம் பரிசுத்த அன்பிற்கு எதிராக பாவங்கள் செய்யாமலும் பாவத்திற்கு ஏதுவான சூழல்களில் இருந்தும் என்னை முற்றிலும் பாதுகாத்து கொள்ளவும் அருள் தாரும். இயேசுவே, உமது திருச்சிலுவை வழியாக எனக்கும் உலகம் அனைத்திற்கும் மீட்பு கொண்டு வந்தீரே. மாட்சிக்குரிய உமது திருச்சிலுவையின் வழியாய் நான் பெற்றுக்கொண்ட நிறைவாழ்வை முழுமையாய் சக மனிதருடன் பகிர்ந்து அவர்களையும் உமது அன்புக்கு பாத்திரமாய் இருக்க உதவிடும் வரம் தாரும். ஆமீன். இயேசுநாதருடைய திருப்பாடுகளின் ஜெபம். எங்களுக்காக மனிதனாய் பிறந்து எங்கள் மேல் வைத்த அன்பினால் சிலுவையில் அறையுண்டு உயிர்விட்ட இயேசுவே,
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்களுடைய பாவ சுமையை தேவரீர் சுமந்து அதன் கனத்தால் தேவரீருடைய இருதயம் நைந்து மரணம் மட்டும் துக்கமாய் உம்முடைய சரீரம் இரத்த வியர்வையில் தோய்ந்து கெத்சமனே தோட்டத்தில் கடின அவஸ்தைப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். பூங்காவனத்தில் மிகுந்த துக்கப்பட்டு, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கடவது என்று பிதாவை வேண்டிக் கொண்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய அப்போஸ்தலர்களால் கைவிடப்பட்டு முத்தமிட்டு துரோகியாகிய யூதாஸ் என்பவனால் யூதருக்கு கையளிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சங்கிலிகளாலும் கயிறுகளாலும் கட்டப்பட்டு வழியில் தேவ தூஷனை சொல்லி அடிக்கப்பட்டு ஒரு குற்றவாளி போல நீசமான மரண தீர்ப்பு பெற இழுத்து கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அன்னாஸ், கைபாஸ், பிலாத்து, ஏரோது இவர்கள் முன்னால் அவமானமாய் கொண்டு போய் நிறுத்தப்பட்டு அநியாயமாய் குற்றம் சாட்டப்பட்டு கன்னத்தில் அறையப்பட்டு நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருமுகம் மூடப்பட்டவருமாய் சட்டைகள் கழட்டப்பட்டவருமாய் கற்றூனுள் கட்டுண்டு மிகுந்த நிஷ்டூரத்தோடு அடிக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். முள்முடி தரிக்கப்பட்டு திருமுகத்தில் துப்பப்பட்டு திரு சிரசில் மூங்கிற்டடியினால் அடிக்கப்பட்டு ஓர் பரிகாச ராஜாவாக அவமானப்படுத்தி நிந்திக்கப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய திரு சரீரமெல்லாம் அடிகளால் கிழிக்கப்பட்டு திரு ரத்தம் வெள்ளமாய் ஓட யூதர்களுடைய கோபம் தீரும்படியாய் பிலாத்து என்பவனால் இதோ மனிதன் என்று யூதர்களுக்கு காட்டப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீர் அவர்களுக்கு எண்ணிறந்த நன்மைகளை செய்திருந்தும் இருதயம் வெடிக்கும்படி தேவருடைய திரு சரீரம் கிழியுண்டிருந்ததை கண்டும் உம்மை விட்டு கொலைக்காரனான பரபாசை தெரிந்து கொண்டதை பார்த்தும் அதிக துயரமடைந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவை மரணத்துக்கு தீர்ப்பு பெற்ற இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். நிந்தையும் அவமானவுமான சிலுவையை சுமந்து மிகவும் சாதுள்ள ஓர் செம்மறி புரிவையை கொலை களத்துக்கு இழுத்து கொண்டு போகிறது போல கொண்டு போகப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். அகோர வேதனையினாலும் தேகத்தில் இரத்தமெல்லாம் குன்றி போனபடியாலும் சிலுவையின் பாரத்தால் அநேகதரம் கீழே விழுந்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து செல்லும் பாதையில் தேவருடைய பரிசுத்த வியாகுல மாதாவை சந்தித்து பொறுக்க முடியாத கஸ்தியும் உருக்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போக தேவரீருக்கு உதவி செய்த சீரேன் நகர சீமோனின் இருதயத்தை தேவ சிநேக அக்னியால் மூட்டி எரிய பண்ணின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். வேற்றுருவாய் இருந்த தேவரீருடைய திருமுகத்தை வெரோனிக்கம்மாள் துடைத்த பொழுது அந்த துகிலிலே உம்முடைய திருமுகம் அற்புதமாய் பதிய செய்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையை சுமந்து கொண்டு போகையில் உம்மை பார்த்து அழுத பரிசுத்த பெண்களுக்கு ஆறுதல் சொன்ன இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். உம்முடைய காயங்களோட ஒட்டியிருந்த ஆடைகள் உரியப்பட்டதினாலே அகோர வேதனையும் மானபங்கமும் அனுபவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். திருப்பாதங்கள் கொடூர இரும்பாணிகளாலே துளைத்து அறையுண்டு இரு கல்வர் நடுவில் சிலுவையில் உயர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் தேவரீர் அனுபவித்த கடைசி மரண அவஸ்தை நேரத்தில் எங்கள் மேல் கொண்ட இரக்கத்தால் உம்முடைய திரு மாதாவை எங்களுக்கு தாயாக கையளித்து அவருடைய தயாளமுள்ள மாதாவுக்குரிய அன்புக்கு எங்களை ஒப்புக்கொடுத்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீரோடு சிலுவையிலே அறையுண்டு பச்சாதாப கள்ளனுக்கு மோட்ச ராஜ்யத்தை அண்டே வாக்களித்த இயேசுவே,
எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய துக்க சாகரத்தில் உம்முடைய பரமபிதாவினால் கைவிடப்பட்டு உம்முடைய தாகத்துக்கு மனிதர் கசப்பான காடியை கொடுக்க அந்நேரத்தில் எவ்வித ஆறுதலுமின்றி தவித்த இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். சிலுவையில் மரித்த எங்களுடைய பாவ பொறுத்தலுக்காக தேவரீருடைய உயிரை பரமபிதாவுக்கு பலியாக்கின இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். எங்கள் மேல் சொரிந்த தேவ சிநேகத்தினாலே உம்முடைய உயிரை எங்களுக்கு பலியாக்கின பின்னும் உயிரற்ற உமது திரு இருதயம் ஈட்டியால் குத்தப்பட்டு கடைசி துளி இரத்தமும் தண்ணீரும் சிந்திய இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரம் சிலுவையினின்று இறக்கப்பட்டு வியாகுலம் நிறைந்த உம்முடைய திரு மாதாவின் மடியில் வளர்த்தப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். தேவரீருடைய திரு சரீரமானது பரிமள தைலத்தால் பூசப்பட்டு பரிசுத்த கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும் சுவாமி, தயவாயிரும். ஜெபிப்போமாக. மதுரமான இயேசுவே, தேவருடைய பரிசுத்த பாடுகளினாலும் சிலுவை மரணத்தினாலும் திரு காயங்களினாலும் திரு இரத்தத்தினாலும் எங்களை சடுதி மரணத்தினின்றும் நிர்பாக்கிய சாவினின்றும் காப்பாற்றி பாவத்தினின்றும் நித்திய நரகத்தினின்றும் ரட்சித்து என்றென்றும் உமது திரு இதயத்திற்குள் எங்களை வைத்து காப்பாற்றியருளும் சுவாமி. ஆமீன். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.